ராகுல்னு ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவனோட அப்பாவுக்கும் அவன் பையன் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசையா. அவங்க பையன் டெய்லி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே அவன் கூட நம்ம எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினைச்சு டெய்லி கேள்வி கேட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உன்னோட ஸ்கூலு, படிச்சியா, கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, எக்ஸாம் எப்போ வருது, இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாராம். ஆனா அவங்க பையனும் எதுக்குமே பதில் சொல்லாம தினமும் அவன் ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு உட்காந்துருவான். அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியலையா. நம்ம பையனோட ஜாலியா இருக்கணும், கனெக்டடா இருக்கணும்னு தானே நம்ம பேச ட்ரை பண்றோம், ஆனா அவன் நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். இதே ரொம்ப நாளா போயிட்டு இருந்ததான். ஒரு நாள் அவர் யோசிச்சாராம், சரி நம்ம இன்னைக்கு எதுவுமே பண்ண வேணாம், நம்ம ஜஸ்ட் போய் நம்ம பையன் கூட உட்கார்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு பையனோட ரூம் கதவை தட்டினாராம். அவங்க பையனும் கதவை திறந்தானாம். அவங்க அப்பா உடனே சொன்னாரா, நீ எனக்கு எதுக்கும் பதில் சொல்ல வேணாம், நான் ஜஸ்ட் உன் ரூம்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கேன், நீயும் வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச நேரம் ஆக ஆக அவங்க பையனே வந்து ஓப்பன் அப் ஆகி, அப்பா நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லாம இருக்கேன்னு நீங்க கோச்சுக்காதீங்க, எனக்கு உங்க மேல பயமோ கோவமோ எதுவுமே கிடையாது, உங்களோட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா, நம்ம இத்தனை நாளா நம்ம குழந்தையோட கனெக்ட் பண்றோம்னு கேள்விகள் மட்டுமே நிறைய கேட்டுட்டு இருந்திருக்கோம், ஆனா அந்த கேள்விகளுக்கு அவங்க ஏன் பதில் சொல்லலைங்கிறத நம்ம கேட்கவே இல்லை. இதே மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட பேசாம இருந்தாலோ, நம்மளோட கனெக்டடா இல்லாம இருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலோ, அவங்க கிட்ட கேள்விகள் மட்டுமே கேட்காம அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம அவங்க கூட எவ்வளவு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்களே ஸ்லோவா ஓப்பன் அப் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க.